பரபரப்பாக போயிட்டுருக்கிற சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ புத்தக காட்சியில் அனைத்து தரப்பு மக்களுமே வந்து ரொம்ப ஆர்வமாக போயிட்டு புத்தகங்களை வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம சினிஸ்கிரிப்ட் யூடியூப் சேனலில் இது தொடர்பான வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்து வரும். இந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரபல எழுத்தாளர், சமூக ஆர்வலர், சமூக ஊடகங்களில் பிரபலமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய எழுத்தாளர் கிருத்திகா தரன் அவர்கள் வந்து நம்ம சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எதற்காக புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து, இன்றைய ஜென்சி இளைஞர்கள் மத்தியில் புத்தகம் படிக்கும் ஆர்வத்தை வளர்த்துக்கிறது எப்படி அப்படிங்கிறது வரைக்கும் ரொம்பவே வந்து டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. அவங்களுடைய ஃபுல் இன்டர்வியூ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் வந்து அவங்களோட இன்டர்வியூவில் எந்த ஒரு போர்ஷனுமே நான் வந்து கட் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட கான்வர்சேஷன் வந்து ரொம்ப வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஸோ கிருத்திகா தரன் அவர்களுடைய இன்டர்வியூ இதோ. வெரி குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். சொல்லுங்கள் மேடம், இந்த 49th புக் ஃபேர் எப்படி போயிட்டுருக்கு? அதாவது எல்லா புக் ஃபேரும் வந்திருக்கு. இந்த தடவை என்ன அப்படின்னா ரொம்ப லிபரலாக இருக்குது இந்த புத்தகம். முக்கியமாக அண்ணா பற்றிய சிந்தனைகள் அது வந்து ஜாஸ்தியாக இந்த தடவை நான் பார்த்தேன். அடுத்து இடதுசாரி புத்தகங்களும் நிறைய ரீடிங் வந்துருக்கு. நீளம் புத்தகங்கள் கண்காட்சினா நல்ல புத்தகம் இருக்குது. அதே போல் எங்களை மாதிரியான ஜனரஞ்சகமாகவும் இல்லாமல் இதுவாகவும் இல்லாமல் எழுதுறது. என்னோட புக் எடுத்திங்கன்னா எரியும் மனசுக்கு மணிப்பூர் சம்மந்தமாக எழுதினேன். ஓகே மேடம். அடுத்து என்னோட நண்பர் எழுதினது வந்து கடவுள் ஸ்பைடர்மேன், நாத்திகவாதி. இது பார்த்தீங்கன்னா பிரச்சான் சொல்லி இதுவும் என்னோட தோழி எழுதியிருக்காங்க. இப்படி என்னோட நண்பர்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பழனிக்குமாரோட டாக்டர் ராமானுஜம், அதிஷா, இப்படி அவ்வளோ பாஸ்கர் சக்தியாகட்டும், நம்ம விழியன் ஆகட்டும், இப்படி என்னோட சோஷியல் மீடியா நண்பர்கள் புத்தகங்கள், அதாவது என்னை சுற்றி நிறையா வாசிப்பாளர்களும் ஜாஸ்தி, எழுத்தாளர்களும் ஜாஸ்தி. புத்தகங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு சாம்பியனோட பழக முடியும், அவங்களோட வாழ முடியும். ஆனால் அவங்க கொடுக்கறது வந்து பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. இப்போ அவங்க எழுத்து அப்படின்னா சும்மா கொடுக்க மாட்டாங்க, அவங்களோட அனுபவங்கள் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. அனுபவம் இல்லை, நம்ம காலைல பல்லு தைக்கிறது கூட தான் அனுபவம். அதை வந்து எழுத முடியாது. காலைல நீங்கள் பல்லு தைக்கிறதே எழுதுகிற நாவல்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பஷீர் பார்த்தீங்கன்னா மதில்கள்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து அப்படியே உழுந்துடும். ஒரு சின்ன விஷயத்த வந்து அப்படி உணர்ச்சி பூர்வமாக எழுதியிருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு தன்னோட இருக்கிற ஒரு பெஸ்ட்டை வந்து ஒரு எழுத்தாளர், ஒரு சாம்பியன் கொடுக்கும்போது அதை நீங்கள் வாசிக்கும்போது அவங்களோட நீங்கள் பழகவோ பேசவோ எதுவுமே முடியாது. ஆனால் எக்ஸலன்ஸை நீங்கள் எடுக்கிறீங்க. ஒவ்வொரு எக்ஸலன்ஸாக நீங்கள் எடுத்து பழகும்போது நம்மளோட சிந்தனைகள் தான் நம்ம செதுக்கிறது. நம்மளோட ஒளி மாதிரி நம்மளை செதுக்கிறது தான் எழுத்துக்களும் புத்தகங்களும். ஒரு முழு மனிதனா ஒரு முழு மனிதன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களை வந்து உயர்த்தும் ஒரு விஷயம். ஏன்னா அப்புறம் படிக்காதவங்க மனிதன் இல்லையா அப்படின்னு உங்களை அடுத்த லெவலுக்கு உயர்த்தும் விஷயம். இப்போ வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பாலைவன அதனோட அனுபவம் எனக்கு சுத்தமாக கிடையாது. அவங்களோட உலகம் எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு இன்னொரு உலகம் தெரியுது. இப்போ கடவுள் எனக்கு ஸ்பைடர்மேன்னா இதில் நாத்திகவாதங்கள் எவ்வளோ, ஆத்திகம் வந்து எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கு அப்படின்னு அது எனக்கு தெரியாது. இப்போ நான் மணிப்பூரில் போய் பார்த்த அனுபவங்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அது தெரியாது. இந்த மாதிரி சைக்காலஜி ஆல்காவின் வாழ்க்கை மொழிபெயர்ப்பு புத்தகங்கள். நீங்க மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் இந்த தடவை நான் பார்த்த மாதிரி எந்த தடவையும் நிறைய வந்திருக்குங்களா மேடம்? சூப்பராகவும் வந்திருக்கு. ஓகே. சுய முன்னேற்றம் புத்தகங்கள் அப்படின்னு செல்ஃப் டெவலப்மெண்ட் தமிழ் மொழிபெயர்ப்பு இந்த தடவை வந்த மாதிரி. இப்போ வந்து நீங்கள் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி தமிழில் வந்துருக்கு. அந்த மாதிரி உலகின் தலைச்சிறந்த கதைகள் வந்திருக்கு. அப்புறம் யுவஸ் நோவா ஹராரியோட எல்லா புத்தகங்களும் வந்திருக்கு. ரிச் டாட் புவர் டாட் கூட பார்த்தேன். ஆமாம், காலேஜோட பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மொழிபெயர்ப்பட வராது. அதாவது மேஜிக்கல் ரியலிசம், அந்த மாதிரி பின்னவீனத்துவம், அந்த மாதிரியான புத்தகங்கள் நிறைய இந்த தடவை நீங்கள் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உலக கவிதைகள், உலக நாவல்கள், சிறுகதைகள், அதுவும் மொழி. அதாவது சுய முன்னேற்றம் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சுய முன்னேற்றம், ஒரு பக்கம் ஜனரஞ்சகம், இன்னொரு பக்கம் இலக்கியம். இது மூன்றுமே மொழிபெயர்ப்பு வந்துருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து இந்த தடவை வந்து முன்னெல்லாம் இடதுசாரி வலதுசாரி அரசியல் இருக்கும், பக்தி
ஆனா இந்த தடவை திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மொழி அரசியல் புத்தகங்கள் வந்து தீப்பரவட்டம் யாரும் பார்த்தா தீப்பரவட்டம் அது இப்போ போயிட்டு இருக்கு மேடம் ட்ரெண்டிங், அந்த படம் பராசக்தினால. பராசக்தினால அந்த மொழி பற்றிய அரசியல் வந்து புத்தகம் வந்து அது நம்மளோட ஷாம் கந்தசாமி நண்பர் தான் அந்த வசனம் எழுதினார். ஸோ அதில் மொழி பற்றிய அரசியல் வந்து பேசப்பட்டது. ஸோ அப்போ மொழி பற்றிய அரசியலும் நம்மளுக்கு எவ்வளோ பண்பாடு சிந்து சமவெளி, அதே மாதிரி சிந்து சமவெளி எழுத்துக்கள், சிந்து சமவெளி நாகரிகம், ஆர் பாலகிருஷ்ண எழுதின பண்பாட்டு அந்த கதைகள், ஒரிசா பாடுவின் புத்தகங்கள், அந்த மாதிரி கீழடி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், தமிழ் ஹெரிட்டேஜ் அவங்களோட புத்தகங்கள், அந்த பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொன்று அம்பேத்கர். இந்த தடவை நிறைய அம்பேத்கர் ஸ்டாலே போட்டிருக்காங்க மேடம். ஸ்டால் போட்டிருக்காங்க, ஆதி திராவிடர் ஸ்டால். ஆமாம். ஸோ நீளம் ஒரு பக்கம் இருந்தாலும் அம்பேத்கரையும் பேசக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து அயோத்திதாசனை பற்றி பேசுறதே கிடையாது. நம்ம வந்து ஆரம்பிக்கிறது அம்பேத்கரை தான் ஆரம்பிக்கிறோம், பெரியாரை தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் பெரியாருக்கு முன்னாடி ஒரு சிந்தனவாதி இருந்தாங்க, முன்னாடி ஒரு சிந்தனவாதி, ரெட்டைமலை சீனிவாசன் நிறைய இருக்காங்க. ஆமாம். அப்போ கீழடியில் வந்து ஏன் வந்து சிலை வழிபாடு இல்லை, அதுக்கு முன்னாடி சிலை வழிபாடு இல்லை, நம்ம ஏன் திராவிடம்னு ஒரு புதுசாக வருது, ஏன் கீழடின்னு வருது, சிந்து சமவெளி விட்ட இடமும் கீழடி தொட்ட இடமும் ஒன்று எப்படி வருது அப்படிங்கிறது எல்லாமே எங்கேருந்து கற்றுக்கலாம், இங்கேருந்து தானே கற்றுக்கலாம். கண்டிப்பாக மேடம். ஸோ இந்த மாதிரி அறிவு பற்றி, அதாவது ஆரோக்கியமும் அறிவு தான் சார். உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னா அறிவு வேணும், அதுக்கு அறிவியல் தேவை. அந்த மாதிரி அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் அதை நான் விட்டுட்டேன். அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் இப்போ நானே டயட் புத்தகம் எழுதிட்டேன். என்னோட நனி சைடில் இருக்கு, சூப்பர் டயட் இருக்கு, இப்போ மெனபாஸ் புத்தகம் ஒன்று வெளியிட்டேன். அப்புறம் கட் அண்ட் ட்ரை ஸ்டோரி தான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் இந்த இதுலேயே என்னோட 3 புக்ஸ். ஸோ அப்போ டயட் பற்றி அறிவியல் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமும் கிடையாது. ஸோ ஆரோக்கியம் சார்ந்த கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதுவும் நம்ம போடுறோம். சரிங்க. இப்போ இருக்கிற தலைமுறை யங்ஸ்டர்ஸ் வந்து புக்ஸ் படிக்கணும்னு எனக்கு ஆர்வம் இருக்குது. பட் வந்து சோஷியல் மீடியாவில் நான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி என்னுடைய சூழ்நிலை வந்து அமைஞ்சிடுது. ஆனால் எனக்கு புக்ஸ் படிக்கிற ஆர்வம் இருக்குது. ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பார்க்குறேன் அப்படின்னா அதிலே வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறேன். அப்படி இருக்கிற எனக்கு ஆர்வம் இருக்குதுன்னும் பொழுது நான் எப்படி வந்து புக்ஸ் படிக்கிறதுக்கு என்ன மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து நான் அதை அந்த புக்ஸ் படிக்கிற ட்ராக் நோக்கி நான் எப்படி நகர்றது, அந்த மாதிரி யோசிக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் உங்கள் ஆஸ் எ எழுத்தாளராக நீங்கள் வந்து சொல்லலாம். இப்போ வந்து இதில் வந்து காணாமல் போன கடவுளர்கள் அப்படின்றது பேஜ் வந்து 13ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு பேஜ் காணாமல் போன கடவுளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதில் ஒரு 4 வரி படிக்கும், 4 வரி படித்து அதை ஸ்டேட்டஸாக வைக்கும். அதை பற்றி நீங்கள் ஒரு சாட் ஜிபிடியில் போய் கடவுள் எப்படி நான் காணாமல் போனாங்க, அதான் இன்னும் 50,000 கடவுள் இருக்காங்க. நீ சாய்பாபா இந்த பக்கம் இருக்காரு, அந்த பக்கம் புதுசாக கடவுள் இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத கடவுள்லாம் புதுசாக உருவாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு விளக்கு தூணே கடவுளாக மாறுது. ஆமாம். அப்படிங்கிறப்ப கடவுள் எப்படி ட்ரெண்டிங், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவே நீங்கள் நிறைய பேசுகிறீங்க மேடம். சூப்பர். அந்த மாதிரி காணாமல் எப்படி கடவுள் போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 2 லைன் யோசிங்க, சாட் ஜிபிடியை பாருங்க, அதோட அந்த புக்கு அவ்வளோதான். அடுத்த பேஜை படிங்க. அடுத்த பேஜில் வந்து யார் என்ன சொல்லியிருக்கா, அது யார், அதாவது ரிச்சர்ட் டாக்கின்ஸ்னா யார், இந்த மாதிரி ஒரு புத்தகம் படிக்கும்போது ரிச்சர்ட் டாக்கின்ஸ் இதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மீடியாவை யூஸ் பண்ணிக்க சொல்கிறீங்க. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் ஒரு போட்டு இன்னைக்கு நீங்களும் அறிவாளியாக தெரியும். ஆமாம். நம்ம எப்போ பாரு என்னத்தையோ போட்டு யாரோ ஃபார்வர்ட் பண்ணதை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாட்ஸ்அப் எனக்கு மெசேஜ் வரலைன்னா ஒரு காதல் தோல்வி, மனுஷபத்திரன், ஆத்மானாம், லகுலன், தேவதச்சன், பூமி கவிதைகள், இந்த மாதிரி கவிதை இவங்கெல்லாம் ட்ரெண்டிங்காகவே எழுதிட்டு இருக்காங்க. இப்போவும் வந்து ரொம்ப அதாவது ஒரு மரபு கவிஞர்கள் அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. எந்த காலத்துக்கும் எழுதக்கூடிய கவிஞர்கள் இவங்க. லகுலனோட கவிதையெல்லாம் படிச்சீங்கன்னா செமையா இருக்கும். தேவதச்சன், சங்கர் ராமசுப்ரமணியன் அவரோட கவிதைகள். ஸோ இப்படி இந்த கவிதைகள் வந்து இதுவே இருக்காது. இதுமாதிரி நாவல் பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சை பிரகாஷ் அந்த மாதிரி நிறைய வந்துட்டாங்க. பெருமாள் முருகனோட அத்தனை புத்தகமும் படிக்கணும். முக்கியமாக படிக்க வேண்டிய புத்தகங்கள் வந்து சோழகர் தொட்டி, அப்புறம் ராமுருகன் எரியும் படிக்காது. அதெல்லாம் வந்து புவி சார்ந்த அரசியல், பொருளாதார சிக்கல்களை பேசக்கூடிய அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு. அப்புறம் என்னோட நண்பர் ராகுமான்னு சொல்லிட்டு கலைஞரோட பற்றி, தாயுமானவர், ஸ்டாலின் கலைஞர் பற்றி எழுதியிருக்காரு. அதை தவிர நான் படித்த புத்தகங்களை நான் சொல்கிறேன். அதை தவிர அவர் வந்து சிலப்பதிகாரத்துக்குலாம் உரை எழுதியிருக்காரு. ஸோ அப்படி நீங்கள் சிலப்பதிகாரம் படிக்க முடியல அப்படின்னா அதோட உரையை படிக்கலாம். ஆண்டாளை நீங்கள் படிக்க வேணும்னு அவசியம் இல்லை. ஆண்டாளோட உரையை படித்தா நீங்கள்
ஒரு கெத்து இருக்கும்ல. ஜென்சிக்கு நமக்கு எப்பவுமே ஒரு கெத்து வேணும். ஆமாம் மேடம். மாஸ் நான் அடுத்தது அதுதான் அந்த கொஸ்டினை கேட்க வந்தேன், ஜென்சி இளைஞர்கள் பற்றி. அது பண்ணணும்ல. ஏய் நான் புள்ள நான் பிடிச்சிட்டேன்டா. புள்ள நானூறு அப்படின்னு அந்த மாதிரியும் நீங்க ஹாப்பியா அதை வெளிக்காட்டிக்கலாம். அது வந்து நம்ம கீழடி பாரம்பரியமோ புறநானூறு அகநானூறு, ஈவன் நான் வந்து ஃபெமினிசம் பேசுறேன். புறநானூறுக்கு அகேன்ஸ்டான ஒரு பொருள். பட் புறநானூறு நம்ம தவிர்க்க முடியும், தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும். அப்ப நாளைக்கு அதை பற்றி ஒரு டிபேட் வரும்போது நமக்கு தெரியாமல் நம்ம உங்ககிட்ட பேச முடியாது. கரெக்ட். நம்மள்ட்ட வந்து ஜாதி சார்ந்து கிடையாது, வர்ணம் சார்ந்து நம்ம கிடையாது. பெண்ணடிமைத்தனம் இருக்கிறது வந்து வர்ணம் கிடையாது. அப்ப தமிழ்ல வர்ணம் இல்லை. நெய்தல் திணை பாலை குறிஞ்சி அந்த மாதிரி தான் இருந்தது. தவிர்த்து குறிஞ்சி திணை நெய்தல் திணை பாலை திணை அப்படி திணை நிலம் சார்ந்து தான் நம்ம வேறுபாடு வச்சுக்கணும். அப்பயே குறிஞ்சி திணையும் நெய்தல் திணையும் கலப்பு திருமணம் செய்யலாம். ஆனா கலப்பு திருமணம் வந்து வர்ணாசிரமம் கிடையாது. அப்படிலாம் எப்படி நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புத்தகம் வாயிலாக தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன் சிந்து சமவெளிக்கும் கீழடிக்கும் தொடர்பு எப்படி தெரிஞ்சுக்கிட்டா புத்தகம் வாயிலாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். புத்தகத்திலேருந்து ஆரம்பிச்சு நீங்க அதுலேருந்து இன்ஸ்டா போய் அதுலேருந்து யூடியூப் போய் திருப்பி புத்தகத்துக்கு வாங்க. சூப்பர் மேடம். நல்ல கிளாரிட்டியாக சொல்லிட்டீங்க. சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஓகே மேடம். நம்ம வாஸ் பண்ணுவோம். சூப்பர் மேடம். வாஸ் பண்ணுவோம் ப்ரோ. வேற என்ன சொல்லுவாங்க? ஜென்சி அதெல்லாம் போட்டுங்க. சூப்பர் மேடம். மாடே தேனே அதெல்லாம் போட்டுங்க. நான் இன்னும் ஜென்சி ஜென்சிக்கு வந்து ஆமாம் கத்திட்டு அடுத்த தடவை பூமன் மாதிரி இல்லாமல் கிளியராக சொல்லிட்டீங்க மேடம். சூப்பர். தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம்.